நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். பரதா, மகாராணி கைகேயி, தாசனுக்கு என்ன கட்டளை? அவசரம் என்றால், அவசியம் என்றால் காவலனிடம் செய்தி சொல்லி அனுப்பியிருக்கலாமே. எப்படியும் ராணிக்கு முன்னுரிமை தர வேண்டியது தானே. தாமெல்லாம் மாளிகையை விட்டு குடிலை தேடி வருவது அழகல்ல. பரதா, நான் உன் தாய் என்பதையே மறந்து விட்டாயா என்ன? நானும் மக்களில் ஒருத்தியாக மனக்குறையை சொல்ல மாளிகையிலிருந்து உன்னை பார்க்க இங்கே வர வேண்டியிருக்கிறதடா. உன்னை பெற்ற தாய்க்கும் இப்படி ஒரு நிலையா? ஏனெனில் தாம் மகாராணி, இவன் ராஜாராமனின் ஒரு பணியாளன். மகாராணி ஒரு பணியாளனை பார்க்க வருவது கௌரவம் அல்ல. வரதா, உன்னை பெற்ற தாயடா. மகனே, நான் உன் தாயடா. என்னை ஒரு முறை அம்மா என்று சொல், ஒரு முறை அம்மா என்று சொல். எதற்கு சொல்வது? யாரை அம்மா என்று சொல்வது? இந்த மகாராணி கைகேயியை பார்த்தால் இந்த பரதனுக்கு மாதாவே இல்லை. மாதாவிடம் தெய்வத்தை பார்க்க நான் விரும்புகிறேன். பரதனின் தெய்வம் மகாராணி இல்லை. பரதனின் மாதா நல்லவள், ராஜ தர்மம் தெரிந்தவள். அவள் மனதிலே கருணை, பாசம் தவிர ஆசை இருக்காது. ஆனால் தாம் ஆட்சி கேட்டு யாசிக்கிறவள். ஆடம்பரமும் பாவமும் கவடமும் நிறைந்த அரசியல், தர்மத்தின் மீது கால் வைத்து பார்க்கும் குறியல். பரதனுக்கு இப்போது ஆட நேரமில்லை. ராணி, தாம் என்ன பேச வேண்டும்? பரதா, நானும் நந்தி கிராமத்திலேயே இருக்க வேண்டும். இந்த இடம் தபஸ்விகளுக்கானது. இங்கு ராஜமாதா இருக்க முடியாது. பரதா, நானும் தபஸ்வினியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். தபஸ்வினியாக வாழ்வதற்கு உரிய அருகதை ராணி தங்களுக்கு இல்லை. ஆதாய அரசியலில் கபடத்தை மட்டுமே பயன்படுத்திய தங்களை போன்றவருக்கு தவம் எதற்கு மகாராணி? தாம் தபஸ்வினி என்ற பெயரை கெடுக்காதீர்கள். தாம் வெறும் ராணி ராஜமாதா. அதை உறுதியாக்க மாலையிட்ட கணவரையே மரணத்துக்கு இரையாக்கினீர்கள். ஈன்ற மகனையே இழிவாக பேச வைத்தீர்கள். தாம் செய்த வம்படி அரசியல் வீணாக கூடாதே. ஆகையால் எப்போதும் மகாராணி என்றே தங்களை அழைப்பேன். தாம் ராஜ மாளிகையின் ராஜமாதா, அது அழியக்கூடாது. மாளிகை ராஜமாதாவாக இருக்க ஆசை இல்லை பரதா. மாளிகை ராஜமாதாவாக இருக்க எனக்கு ஆசை இல்லை. ராஜமாதா என்ற மரியாதைக்குள் இருந்து உள்ளாக சொல்லடிப்பட என்னால் முடியாது. ராஜபோகங்கள் பொய் என்று எனக்கு புரிகிறது. மாளிகையில் இருக்க எனக்கு பிடிக்கவில்லை பரதா. இதயமே எனக்கு இல்லை. அதனால் தான் அன்று நான் அப்படியெல்லாம் நடந்தேன். என் வாழ்வு பிறர் கேலி செய்யும் அளவுக்கு குறை கொண்டு விட்டது. பரதா, சென்றது நீ மீளாது. நெஞ்சிலே சக்தி இல்லை. நீதியாக சொல் தொடுத்து என்னை சாடாதே. பரதா, மகனே, உன்னை கும்பிடுகிறேன், மனம் இறங்கு. இந்த பாவிக்கு ஓரமாக இடம் தந்து ஊழிய பெண்ணாக வைத்துக் கொள்ள கூடாதா பரதா?
தாய் என்ற இந்த பாவிக்கு சற்று அமைதியைத்தா. போய் ராஜ மாளிகையில் வாழ் என்று சொன்னால் அது கொடிய தண்டனை வரதா? போய் ராஜ மாளிகையில் வாழ் என்று சொன்னால் அது கொடிய தண்டனை வரதா? மறக்காதே. இதை தாம் ஒரு தண்டனை என்று பேசினால் காலம் உங்களுக்கு தந்த பரிசு அது. அதில் தப்ப முடியாது. தம் கர்ம வினையின் பிடியிலிருந்து தப்பும் வாய்ப்பாக இந்த குடிலின் பேரமைதி சூழ்நிலையை பெரும் வாய்ப்பாக நினைத்தால் அது தவமாகாது. தாம் செய்ய வேண்டிய தவம் எது? தாம் செய்த அரசியல் அற்பத்தனங்களுக்காக அழுங்கள். ஒரு பரம்பரையின் கௌரவத்தை மண்ணாக்கினீர்களே, ஆட்சியை அநியாயமாக கேட்டீர்களே, தனையனை ஆட்சி பீடத்தில் அமர்த்தி குங்குமத்தை அழித்துக் கொண்ட கோமகளே, அந்த ஒரு பாவம் போதுமே உங்களை துன்புறுத்தி துன்புறுத்தி துரத்த. அதற்காக அழுது அழுது புலம்புங்கள். செல்லுங்கள், செல்லுங்கள் மகாராணி கைகேயி. தமக்குரிய தவபூமி ராஜபவனம் தான். இன்று நீ அழ காரணம் யாரம்மா? அன்று நீ செய்த அறியாமை என்றோ, அன்று நீ செய்த அறியாமை என்றோ. ஆட்சியை பெற நியாயத்தையே மறந்து அன்று நீ செய்த அறியாமை என்றோ, அன்று நீ செய்த அறியாமை என்றோ. ஆட்சி என்பது நாட்டின் மூச்சு, ஆட்சி என்பது, ஆட்சி என்பது நாட்டின் மூச்சு. அதை நீ பறித்தாய், மன்னன் உயிர் போச்சு. அரசியல் என்பது அந்த புறமாச்சு. பரதனை பதவியிலே அமர வைக்க ராமனை நோக வைத்தாய். ஓ, இன்று நீ அழ காரணம் யாரம்மா? அன்று நீ செய்த அறியாமை என்றோ, அன்று நீ செய்த அறியாமை என்றோ. நீ கொண்ட கோபம் அது செய்த கோலம், நீ கொண்ட கோபம், நீ கொண்ட கோபம் அது செய்த கோலம். சீதையும் ராமனும் வாழ்வது கானகம். ராமனின் பாதம் புண்ணான பாவம் உன்மேல் வீழ்ந்ததம்மா. அன்று நீ செய்த அறியாமை என்றோ. இன்று நீ அழ காரணம் யாரம்மா? அன்று நீ செய்த அறியாமை என்றோ, அன்று நீ செய்த அறியாமை என்றோ.
கோசலை தாயின் கண்ணீர் வெள்ளம் காணும் போது, கோசலை தாயின் கண்ணீர் வெள்ளம் ஊர்மிளை செய்த ஊமை தியாகம் அத்தனைக்கும் நீ விலை தருவாயோ? அழுவதேன் கைகேயி, அன்று நீ செய்த அறியாமை அன்றோ? ஓ, இன்று நீ அழ காரணம் யாரம்மா? அன்று நீ செய்த அறியாமை அன்றோ? அன்று நீ செய்த அறியாமை அன்றோ? அன்று நீ செய்த அறியாமை அன்றோ? வாழ்க வாழ்க மகாராணி கைகேயி! கொடுமைக்காரே என்ற பெயரில் பாராட்டு உனக்கு. வாழ்க! அம்மா, அம்மா, என்னம்மா இது? என்ன ஆயிற்று? பரதன் சொல்கிறான், நான் அழுது புலம்பினால் தான் பாப விமோச்சனமாம். உங்களின் வேதனைக்கு எங்கள் குடும்பம் காரணமாகிவிட்டது. ஆலமரம் விழுந்தது, அதன் விழுதுகளாவது தாங்கும் என்று நினைத்தேன். தர்மம் காக்க வேண்டும் என்று விழுதுகள் சொன்னது. தலைக்கு மிஞ்சிய பிள்ளைகள் தர்மத்தை எனக்கே எடுத்து பேசுகிறார்கள். என்னை மன்னித்து விடுங்கள் ராஜமாதா. அயோத்தியில் கசப்பான நிகழ்வுகள், அந்த புயல் வீச்சில் என் 4 மருமகள்களும் அதிர்ச்சியின்றி இருந்தார்கள். இந்த குழந்தைகள் ஒரு சுகமும் அனுபவிக்கவில்லை. மனதை உறுத்துகிறது. என் தவிப்பை யாரிடம் சொல்ல? பெண்ணை பெற்ற உங்களுக்கு ஆறுதல் சொல்ல எனக்கு தெரியவில்லை. கணவன் மாளிகையில் சந்தோஷப்பட வாய்ப்பில்லை. இவர்கள் மருமகள்தான், ஆனால் திருமகள்கள் எங்களுக்கு. ராஜமாதா, என் மகள்கள் இனிமேல் உங்கள் மகள்கள். புகழ்ச்சி அல்ல, பெற்ற தாயின் உறவு கல்யாணம் வரையில்தான். எனது பாக்கியம் அல்லவா தங்களை போன்ற மகாராணியின் சம்பந்தம் கிடைக்க? தாம் கொண்ட உள்ளத்துக்கு ஈடேது ராஜமாதா. 4 புனிதர்களின் தாயே, எத்தனையோ ஜென்மங்களின் புண்ணிய பலன் இது. நீதி காக்கின்ற பிள்ளைகள், அதை கண்டு நம் குலம் என்றால் நாடே புகழ்ந்து பேசுகின்றது. மன்னர் என்னிடம் சொன்னார், செல்வதற்கு முன்னால் ராஜமாதா கௌசல்யாவின் சரணங்களை வணங்கு என்றார். அத்தனை உயர்ந்த மாதாவின் திருமுன் இருப்பதே எங்கள் வாழ்வில் பாக்கியம்தானே? இல்லை மகாராணி, இல்லை. தாம் என்னை ஏற்றி சொல்லாதீர்கள். மன ஆறுதலுக்காக கூட அப்படி சொல்லாதீர்கள். இந்த பெண்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். நல்ல பண்புள்ள குழந்தைகள். ராணியாக இருப்பதற்கு மன்னர் அவர்களை மிதிலையிலிருந்து தேர்ந்தெடுத்தார். மன்னரும் போய்விட்டார். மிதிலையில் கால் வைக்கும் பாக்கியத்தை இழந்தேன். தாங்கள் ஏதேதோ உணர்வில் தாழ்ந்து பேசுகிறீர்கள். மிதிலை நகரம் தங்கள் பாதம் படுவதை எதிர்பார்க்கிறது. அங்கே எங்கள் ஜனங்கள் உங்களை வந்தனை செய்கிறார்கள். இங்கே தாம் தரும் வாழ்த்து மொழிகள் மிதிலையில் வளர்கிறது. உங்கள் மக்கள் புண்ணியசாலிகள். மாசற்ற அயோத்தியிலும் மக்களின் அன்பில்தான் பேரரசு நடக்கிறது. தாம் இதை நேரில் கண்டிருப்பீர்கள். நடக்கின்ற திருப்பங்கள் மன்னர் குலத்தின் பண்புக்கு சாட்சி. தனக்கு மாலையிட்டவனின் நிழல் போல் இருப்பவளை மனைவி என்கிறார்கள். அந்த மனைவி என்னும் சிறப்புக்கு சீதைக்கு ஈடு யார்?
ராஜமாதாவின் உள்ளத்தில் உங்களை பற்றி எத்தனை உயர்ந்த எண்ணங்கள், பெற்ற எனக்கு எத்தனை பெருமை. உங்களை ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கு, உங்களை தாங்கிய தாய் நாட்டுக்கு, உங்களை சுற்றியுள்ள உறவினருக்கு யாவருக்கும் அன்பு காட்டுங்கள். அன்பும் பணிவும் தான் தெய்வ குணங்கள். தியாகமும் சேவையும் தான் பெண்மைக்கு உயர்வு. புகுந்த வீட்டின் பெருமைக்காக உங்களையே அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு வேறுபாடும் கருதாமல் எல்லோருக்கும் சேவை செய்வது சிறப்பான வாழ்க்கை நெறி. ராஜமாதா கைகேயின் வேதனை அறிந்து செயலாற்றுங்கள். துன்புறுத்தல், தூஷக பேச்சினால் புண்ணாகி இருக்கிறார்கள். அன்பு காட்டுதல், ஆதரவு அளித்தல் அவசர தேவை. அவர்களுக்கு ஆறுதலாய் இருங்கள். குடும்பத்துக்குள்ளே கொள்கை மோதலால் சின்ன சின்ன பேச்சுக்களை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடுங்கள். எப்பொழுதும் உங்களிடையே ஒற்றுமை இருக்க வேண்டும். இதுவே இப்போதைய கடமை. அவரவர் பொறுப்பறிந்து காரியமாற்ற வேண்டும். எதற்கு அண்ணன் தம்பிகளின் அன்பு பாதிக்காமல் இருக்க. குடும்பமே உலகம். உண்பட்டாலும் இனிமேல் நீங்கள் மிதிலைக்கு வருவது சரியாக இருக்காது. பற்பல குழப்பங்கள் மிகுந்துள்ள நேரம் இது. இப்போது உங்கள் புருஷனுக்கும் மாமியாருக்கும் சொந்த பந்தம் அனைவருக்கும் அன்புடன் பேசி அமைதியை தர வேண்டும். 7 வருடங்களுக்கு பிறகு கஷ்டம் எனும் மேகங்கள் இருக்காது. நால்வரும் நலமாக நல்லபடியாக வாழப் போகிறீர்கள். உலகம் உங்கள் பொறுமை மிக்க வாழ்வை உவப்போடு வரவேற்று புகழ்ந்து பேசும். இதோடு அயோத்தியா காண்டம் நிறைவு பெறுகிறது. படிக்க இனிக்கும் ராமாயணத்தில் அற்புதமான காண்டம் இதுதான். இதிலே மானிடத்தின் பேராற்றலும் லட்சிய பிடிப்பும் நமக்கு படிப்பனை பாடமாக இருக்கின்றன. இன்னொரு புறத்தில் ஆட்சி பெற சுயநலப் பேராசையின் நிர்பந்தங்கள் கைகேயின் ரூபத்திலே செயல்பட்டன. இப்படி ஒரு சரிவுகள் எதனால்? மனிதனுக்கு அவன் செய்த கர்மங்களின் பலன் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும்படி செய்கின்றது. தவறு செய்த மனிதன் என்ன கேட்கிறான்? எப்படியோ பிழை நடந்துவிட்டது, மன்னித்து விடுங்கள் என்று. இத்தகைய வெறும் பேச்சால் கர்ம பலன்கள் போய்விடாது. வினைப்படி நடப்பதை தடுக்கவும் முடியாது. அன்று இதை பரதன் கைகேயிக்கு சொன்னான். அவள் பண்ணிய பாவத்துக்கு பலனை அனுபவிக்க பயந்து ஓடி ஏதோ ஒரு இடம் பார்த்து ஒளிவதால் மனதுக்கு சற்று அமைதி கிடைத்தால் கூட அந்த அமைதி நிலைப்பதில்லை என்று. அயோத்தியா காண்டமே ஸ்ரீராமனின் பற்பல ரூபங்களை பார்க்க வைக்கிறது. தன் கடமை தவறா தியாகியாக, இதய சந்நியாசியாக, இணையாருமில்லாத மரியாதா புருஷனான அவர் உன்னதம் எதுவென்று காட்டுகிறது. அயோத்தியா காண்டமே நல்ல நல்ல மனிதர்களின் கதைகளை எடுத்து பேசுகின்றது. சீதா அவள் அறிந்தது ஒன்று மட்டும்தான், காலமெல்லாம் கணவன் மலரடியில் இருந்து அவருக்கு சேவை செய்வது. லக்ஷ்மணன் ஒரு புயல், பிரபு ராமனிடம் நீங்காத பக்தி அவனை ராமனுக்கு மீறாமல் செய்துவிட்டது. பரதன் காலம் அவனை ராமனென்றே பேசுகிறது. இந்த மூவுலகிலும் அவனைப் போன்ற சிறந்த மகாத்மா பிறந்ததுமில்லை, இனி பிறப்பதும் இல்லை. மகான் தசரதர் குறித்து ராஜகோபாலாச்சாரியார் எழுதுகிறார். அவர் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் நல்ல ஞானி. வீரமும் பராக்கிரமமே தசரதர். தேவாசுர போரிலே தேவர் பக்கம் அவருடைய சகாயங்கள் தேவைப்பட்டன. பாவம் அனைத்தும் உணர்ந்த அறிவாளி தசரதருமே கைகேயிக்கு வாக்களித்தபடி ராமனை கானகம் அனுப்பினார். கோசலையின் கதை என்ன? சிறப்பின் சிகரங்கள். பரதன் மாதா கௌசல்யிடம் ராமனை நீங்கள் வற்புறுத்தினால் நாடு திரும்புவான் என்றான். கோசலை சொன்னாள், அமைதி தனக்கு வேண்டுமென்று தன் மைந்தனுக்கு தர்மம் பாதையில் செல்லாதே என்று சொல்வது முறையில்லை என்றாள். சித்திரக்கூடம் போன ஞானமகான் ஜனகர் சொன்னார், சாம்ராஜ்யத்தை பெரிதாக்க ஆசைப்பட்டு எத்தனை யுத்தம் நடந்தது, இன்னும் நடக்கிறது. மகா சாம்ராஜ்யம் வேண்டாம் என்று சொல்ல ஒரு தியாகத்துக்கு அர்ப்பணித்தலுக்கு அண்ணன் தம்பிக்குள் கொள்கை போர் நடந்ததாக வரலாறே இல்லை. நாம் அடுத்து பார்க்க இருக்கும் காண்டத்தில் அண்ணல் ஸ்ரீராமனின் அவதார முக்கிய நோக்கம் என்னவென்று புரிகிறது. அநீதியாளரை, அசுர சக்திகளை ஒழித்தல். இந்த காண்டமே ஸ்ரீராமர் எடுத்த லட்சியத்துக்கு ஏற்றவாறு நடக்கிறது. நன்றி. ராம் ராம். மங்களம் தருபவள் மாதா சீதை மன்
மன்னவன் ராமனின் அன்பு போதை சீதாராமன் புனித கதை கேளீரே மதுரம் மிகுந்த அனுபவம் பெற மாறீரே